வெல்கம் டு இணைந்தகைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெக்னிக்கல் எஸ்ஐயில் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பேட்சஸ் எல்லாம் போயிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸுக்கும் பேட்சஸ் எல்லாம் போயிட்டு, அந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டில் யூனிட் 1, இந்த யூனிட் 1ல் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தனி டைட்டிலே இருக்குது. புரியுதா? காம்பனன்ட்ஸ்னு ஒரு டைட்டில் வரும். அந்த காம்பனன்ட்ஸ் டைட்டிலுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், அதை பற்றி இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். புரியுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், ரெண்டாவில் இருக்கிறது இண்டக்டர்ஸ், மூணாவில் இருக்கிறது கெப்பாசிட்டர்ஸ். மூணுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்துட்டாலே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டாப்பிக்கை கவர் பண்ணிடுவோம். ஃபுல்லாகவே இந்த டாபிக் ஃபுல்லாகவே இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கவர் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு அப்போசிட் ஃப்ளோ ஆஃப் கரண்ட், அப்போசிட் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இண்டக்டன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது என்ன பண்ணும், அப்போசிட் ஃப்ளோ ஆஃப் கரண்ட். இது என்னது, அப்போசிட் சார்ஜஸ் ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட். ஓகேங்களா? கரண்ட், அப்போசிட் சார்ஜஸ் இன் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட். இங்கே கெப்பாசிட்டர் ஸ்டோர்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஷார்ட் டைம், ஷார்ட் டைம் ஸ்டோர்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஷார்ட் டைம். ஸோ இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது என்னது, அப்போசிட் சார்ஜஸ் இன் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட்னு சொல்லியிருக்கோம். இங்கே என்னது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஃபார் ஷார்ட் டைம். இது ஒரு டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, எலக்ட்ரிக்கல் ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. ரெசிஸ்டர் கேனாட் ஸ்டோர்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. பார்த்துக்கோங்க, கேனாட். இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது ஸ்டோர் பண்ணும், இண்டக்டன்ஸ் ஸ்டோர் பண்ணும், கெப்பாசிட்டர்ஸும் ஸ்டோர் பண்ணும். இண்டக்டன்ஸ் எப்படி அப்படின்னா, இன் ஃபார்ம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இன் ஃபார்ம் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டில் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணும். இது கெப்பாசிட்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இன் ஃபார்ம் ஆஃப் சார்ஜ், இன் ஃபார்ம் ஆஃப் சார்ஜ், எனர்ஜி இன் ஃபார்ம் ஆஃப் சார்ஜ். ஓகேங்களா? அடுத்தது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், அடிக்கடி இது கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஒரே டிஃபரன்ஸில் இந்த டைட்டிலே முடிஞ்சிடும். RLC இந்த டைட்டிலே நான் முடிச்சு விட்ருவேன். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, பிளாக் போத் AC DC. ஸோ ரெசிஸ்டர் கேன் பிளாக் போத் AC அண்ட் DC, ரெண்டையுமே என்ன பண்ணும், பிளாக் பண்ணும். இண்டக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏசியை மட்டும் பிளாக் பண்ணி விட்டுரும், ஏசியை மட்டும் என்ன பண்ணும், பிளாக் பண்ணும். கெப்பாசிட்டன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, டிசியை மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா பிளாக் பண்ணும். நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரெசிஸ்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஏசி டிசி ரெண்டையுமே பிளாக் பண்ணும். இண்டக்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஏசியை மட்டும் பிளாக் பண்ணும். கெப்பாசிட்டன்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா டிசியை மட்டும் பிளாக் பண்ணும். இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட். ஸோ ரெசிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கிரியேட்ஸ் எலக்ட்ரிக்கல் பவர் லாஸ், பவர் லாஸை உண்டு பண்ணும். பவர் லாஸ் என்ன பண்ணும், உண்டு பண்ணும். கிரியேட்ஸ் எலக்ட்ரிக்கல் பவர் லாஸ். ஆனால் இண்டக்டரு நாட் கிரியேட் பவர் லாஸ். அதே மாதிரி நாட் கிரியேட் பவர் லாஸ். இண்டக்டன்ஸும் பவர் லாஸ்க்கு வராது, கெப்பாசிட்டன்ஸும் அந்த இதுக்குள்ளே வராது. புரியுதுங்களா? அப்படின்னா ரெசிஸ்டர் கிரியேட்ஸ் எலக்ட்ரிக்கல் பவர் லாஸ். ஓகேங்களா? அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட், அப்போசிஷன், அப்போசிஷன். ஓகேங்களா? ஃப்ளோ ஆஃப் கரண்ட் resistor does not depends upon the applied frequency, not depends on the applied frequency. Opposition of flow of current in a resistor does not depends on applied frequency. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, depends on applied frequency, applied frequency depends பண்ணும். அதே மாதிரி இதுவும் என்ன, applied frequency depends பண்ணும். எது, நம்மளோட கரண்ட், கரண்ட் 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 இதெல்லாம் அப்படி டைரக்டாகவே கேள்வியாக வரும். புரியுதுங்களா? ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. 6th 1, ரெசிஸ்டர் கேன் ப்ரொடியூஸ் ஹீட்
the resistor can produce heat. ஓகேங்களா, cannot inductance produce பண்ணாத heat. அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் என்ன பண்ணாத அப்படின்னா cannot produce பண்ணாது எதை, ஹீட்டை. ஓகேங்களா, இப்போ எழுதி போட்டிருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதில் எல்லாமே ஆல்ரெடி இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் ரிலேட்டாக வர எல்லா எக்ஸாம்லேயும் இந்த கேள்வி இருக்கும். புரியுதுங்களா, ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா, 10லேருந்து ஒரு 11 பாயிண்ட் உங்களுக்காக நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் டைரெக்டாகவே வரும், குழப்பிக்காமல் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அதுதான் அந்த இடத்துல முக்கியம். ஆன்சர் பண்ணணும்னா உனக்கு அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் நடத்துகிறோம். புரியுதுங்களா. அடுத்தது, ரெசிஸ்டர் டஸ் நாட் ஹேவ் எனி ரியாக்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி. ரெசிஸ்டன்ஸில் வந்து ரியாக்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. புரியுதுங்களா. ஆனால் இண்டக்டன்ஸ்லையும் கெப்பாசிட்டன்ஸ்லையும் ரியாக்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி உண்டு. ஸோ இங்கே இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கெப்பாசிட்டன்ஸில் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெசிஸ்டன்ஸை பொறுத்தவரையும் ரியாக்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி கிடையாது, இண்டக்டன்ஸில் உண்டு, அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ்லேயும் உண்டு. அடுத்தது, யூனிட்டி பவர் ஃபேக்டர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூனிட்டி பவர் ஃபேக்டர், லாகிங் பவர் ஃபேக்டர், லீடிங் பவர் ஃபேக்டர். ரெசிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா கிரியேட்ஸ் யூனிட்டி பவர் ஃபேக்டர், இண்டக்டர் கிரியேட்ஸ் லாகிங் பவர் ஃபேக்டர், கெப்பாசிட்டர் கிரியேட்ஸ் லீடிங் பவர் ஃபேக்டர். லாகிங்னா கீழே, லீடிங் அப்படின்னா மேலே. ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட், ரெசிஸ்டர் cannot create a phase difference between voltage and current. அந்த வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகலை, அதனால தான் உங்களுக்கு யூனிட்டி பவர் ஃபேக்டர் வரும். இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா கிரியேட் ஃபேஸ் ஷிஃப்ட், இங்கேயும் கிரியேட் ஃபேஸ் ஷிஃப்ட். அந்த ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா லாகிங்கு. ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கிறதுனால தான் இதில் வந்து லீடிங்கு, இதில் ஃபேஸ் ஷிஃப்ட் இல்லாதனால தான் இங்கே என்ன அது யூனிட்டி. புரியுதுங்களா. இது அலாங் த ஆக்சிஸே வரும், வியும் ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா. 10th பாயிண்ட், இது ஈஸி தான் உங்களுக்கு. இது வந்து ஓம் அப்படின்னு சொல்லுவோம், ஹென்ரி அப்படின்னு சொல்லுவோம், அங்கே ஃபேரட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 11th பாயிண்ட், ரெசிஸ்டர் cannot improve தி பவர் ஃபேக்டர். ஏன்னா பவர் ஃபேக்டர் 1 அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி முடிச்சிடும், அதனால cannot improve தி பவர் ஃபேக்டர். இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்டர் கேன் யூஸ் டு இம்ப்ரூவ் தி பவர் ஃபேக்டர் ஃபார் கெப்பாசிட்டிவ் லோடு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டக்டர்னு சொன்னோன்னா இங்கே கெப்பாசிட்டிவ் லோடுன்னு சொல்லணும், கெப்பாசிட்டர்னு சொன்னோம்னா இண்டக்டிவ் லோடு அப்படின்னு சொல்லணும். The inductor can use to improvement of power factor for capacitive load. இதே கெப்பாசிட்டர் நான் இருந்துச்சு அப்படின்னா the capacitor can be used to improve the power factor of inductive load. ஸோ இதில் எத்தனை பாயிண்ட் டோட்டல் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா 11 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கோம். புரியுங்களா. இந்த 11 பாயிண்ட்ஸில் இருந்துமே உங்களுக்கு கண்டிப்பாக கேள்வி வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேற ஒரு ஸ்லைட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் மூணுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பில் ஃபார்முலா படி பார்க்க போகிறோம். புரியுங்களா. ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா தியரிட்டிக்கல் வைஸ் எப்படி கேட்பாங்க, தியரிட்டிக்கல் வைஸ் உங்களுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க அப்படின்றத ப்ரீவியஸாக பார்த்தோம். இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபார்முலா வைஸ் பார்க்க போகிறோம். புரியுதுங்களா. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர். ஸோ ரெசிஸ்டருக்கு நான் வோல்டேஜ் கரண்ட் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், என்னால் வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ரெசிஸ்டர் நார்மலாக என்ன சொல்லுவோம், இந்த இதில் பொறுத்தவரை எல்லாத்துலேயுமே வோல்டேஜ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். தெரியுதுங்களா. V = IR. இது நார்மலாக என்னால ஓம்ஸ் லா படி உங்களுக்கு வந்துடும். ரெசிஸ்டருக்கு V = IR. இதுவே இண்டக்டராக இருந்துச்சுன்னா V = L di/dt, di/dt. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா கரண்ட் வரும். வருதுங்களா. இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு கரண்ட் வரும். ஸோ வோல்டேஜ் கரண்ட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்க போகிறோம். வோல்டேஜ் கரண்ட்டு
வோல்டேஜ் கரண்டில் என்ன வரும், ஆறுனா என்ன பண்ணுவேன், மல்டிப்ளை பண்ணுவேன். இதுவே எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எல்லை வந்து di/dt. கெப்பாசிட்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா v is equal to 1/c integration of t0 to t I tau d tau. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இது ஒரு ஃபார்முலா, இதெல்லாம் கேட்பாங்க. அடுத்தது கரண்ட் வோல்டேஜ். கரண்ட் இந்த சைடு வந்திருக்கும், வோல்டேஜ் இந்த சைடு வந்திருக்கும். அப்போனா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், ஸோ ஐயை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க, v/r. அடுத்தது இங்கே என்ன பண்ண போகிறோம், I is equal to 1/L. அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடம் பாருங்கள், இந்த ரெண்டு இடமும் இன்டர்சேஞ்ச் ஆகும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் மனப்படம் பண்ணுற மாதிரி வரும். ஸோ எல்லு எழுதுனா அப்படியே ஆப்போசிட்டில் என்ன பண்ணணும், இந்த சைடில் வந்தால் கரண்ட்டு கிடைக்கும். இங்கே வோல்டேஜ்னால் இங்கே கரண்ட்டு. ரெண்டு ஃபார்முலாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபார்முலாவோட ஃபார்மெட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். தெரியுதுங்களா? ஸோ இதுவும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பவர் அண்ட் எனர்ஜி. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா I²R v²/r பவர் ஃபார்முலா. இங்கே என்ன பண்ணுறோம், W is equal to 1/t Li². நோட் பண்ணிக்கோங்க, Li². இந்த ஃபார்முலா இப்போ தான் நீங்கள் முத பார்ப்பீங்க. ஸோ W is equal to 1/2 Li². இந்த ஃபார்முலா இப்போ தான் முத பார்ப்பீங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து W is equal to 1/2 v². இங்கே என்ன பார்க்குறோம், I². இங்கே என்ன பண்ணிருக்கோம், v². I² v². ஓகேங்களா. அடுத்தது ரெசிஸ்டன்ஸு, இண்டக்டன்ஸு, கெப்பாசிட்டன்ஸ் இதெல்லாம் சீரியஸாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணுவோம் ரெசிஸ்டர் அப்படின்னா. இண்டக்டன்ஸுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். கெப்பாசிட்டன்ஸுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேரலாக போடுவோம். 1/C1 + 1/C2 போட்டு அதுக்கு எல்சிஎம் எடுத்தேன் என்னன்னா எனக்கு C1 C2 / C1 + C2 அப்படின்ற மாதிரி வரும். அடுத்தது பேரலாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணேன், 1/, தான் எழுதுறோம் பாருங்களேன், 1/R1 + 1/R2 அப்படின்னு எழுதுவோம். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவோம், இது 1/R ஈக்குவல்னா வரும். திருப்பி என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுத்து நம்ம போடும்போது உங்களுக்கு என்ன வரும், எல்சிஎம் எடுத்து போட்டோன்னா R ஈக்குவலன் வந்து எனக்கு இந்த மாதிரி வந்தோம், RI அது R1 R2 / R1 + R2 இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. இதுக்கும் இண்டக்டன்ஸுக்கும் சேம். கெப்பாசிட்டன்ஸுக்கு சீரியஸில் போடுவோம், இந்த இடமும் மாறி வரும். ஸோ இண்டக்டன்ஸ் எப்பொழுதுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் மாதிரியே சீரியஸாக இருந்தால் ஆட் பண்ணுவேன். பேரலாக இருந்துச்சு அப்படின்னா என்ன எத்தனை டேர்ம் கொடுத்துருக்கோம் அத்தனை டைமே மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் சம் பண்ணணும். புரியுதுங்களா, அந்த கான்செப்ட். இது வந்து மாறும், இந்த மெத்தடுக்கும் இந்த மெத்தடும் மாறும், பார்த்துக்கோங்க. அடுத்தது டிசி எக்ஸைட்டேஷன். இண்டக்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட்டு, கெப்பாசிட்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் சர்க்கியூட்டு. இங்கே வந்து சேம், மாற்றமே வராது, அப்படியே தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ டிசி எக்ஸைட்டேஷன் அப்படின்னா இண்டக்டராக இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட் சர்க்கியூட்டு, கெப்பாசிட்டன்ஸாக இருந்தால் ஓப்பன் சர்க்கியூட்டு. இது சேம், இது இப்போ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து சர்க்கியூட் வேரியபிள் தட் கேனாட் பி டிஸ்டர்ப்டு. இங்கே எதுவுமே பண்ணாது. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து I. ஓகேங்களா, இந்த இடத்துல B. த சர்க்கியூட் வேரியபிள் தட் கேனாட் சேஞ்ச் அப்ரப்ட்லி அப்படின்னா இங்கே என்ன பண்ணோம்னா இங்கே எந்த இதுவும் வராது. இங்கே வந்து I, இந்த இடத்துல வோல்டேஜ். இந்த டேபிளேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது அப்படின்னா இதை பார்த்துக்கோங்க. வேற ஒரு கலரில் காமிக்கிறேன். இந்த இதை பார்த்துக்கோங்க. இங்கே இந்த டேர்ம் பார்த்துக்கோங்க, இந்த டேர்ம் பார்த்துக்கோங்க, இந்த டேர்ம். இதெல்லாம் உங்களுக்கு 4 டேர்ம்லாம் என்னவாக இருக்கும், படிச்சுக்கிட்டே இருக்கிறனால உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? இது ரெண்டையும் மாற்றி போடணும். அதே மாதிரி இங்கே வரும்போது இது ரெண்டையும் நம்ம மாற்றி போடணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னது, ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டர், கெப்பாசிட்டன்ஸ் மூணுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. கம்பாரிசனும் பார்த்துட்டோம், டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம். புரியுதுங்களா? ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு யூனிட் 1ல் இருக்க ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டி, இண்டக்டன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
அதே மாதிரி உங்களுக்கு போகிற ஃபர்தராக கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோம்லேயும் உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ரிலேட்டடாக வர இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா, ஃபுல்லாக நம்மளால் ஒரு தியரியாக எடுத்து நடத்தாமல் எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷார்ட்கட்டாக உங்களுக்கு இது மாதிரி டேபிளேஷனு அது மாதிரி டயக்ராம் வச்சு எப்படி உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் பண்ண வைக்க முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியுன்ற மாதிரி நம்ம நடத்துவோம். புரியுதுங்களா? நம்ம அகாடமிக்கில் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, ட்ரிபிளிக்கும் கிளாஸ் போட்டு, சிவிலுக்கு கிளாஸ் போயிட்டுருக்கு, மெக்கானிக்கல் கிளாஸ் போயிட்டுருக்கு, ஈஸியும் கிளாஸ் போயிட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர் கீழே வந்து நம்பர்ஸ் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.